ஆக்களே இல்லையேங்க, இதில் தனியாக போகிறதே ஆபத்து. கீரிமலைக்குள்ளால போயிட்டு கோயிலையும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது அதாவது இதற்கு முதல் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை வந்து காட்டியிருப்பேன். அதோட தொடர்ச்சியாக தான் இது பகுதி 2ஆக போகுது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்களே இல்லாத, அதாவது சனத்தொகை ரொம்பவும் குறைந்த ஒரு கிராமத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரிமலை சார்ந்த நகுலேஸ்வர பிரதேசத்தை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதான் காங்கிரஸ் இந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரி. இங்கே இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து காங்கேசந்துறையில் இருக்க சீமெண்ட் ஃபேக்ட்ரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அங்கே இருக்கு. இப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்க அந்த மாதிரி கிராமத்துக்கு போய் பார்ப்போம். மாதிரி கிராமமே ஒரு மாதிரி தாங்க இருக்குங்க. ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பெச்சாகாமல் இருந்தால் சரி. நம்ம வேறு டியூப்லெஸ் தானே, டியூப்லெஸ் இல்லை. தன்னானே நானே தன்னானே நானே தன்னானே நானா தன்னானே நானே நான் தன்னானே நானே நானா அம்மம்மா ஆனந்தம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே மாதிரி கிராமம் தாங்க, ஒரு மாதிரியாக தான் கிடக்கு. ஆக்களே இல்லையேங்க, இதில் தனியாக போகிறதே ஆபத்து. ஆமாம் ஆமாம், கோயில் வச்சுருக்காங்க அப்படின்னா செழிப்பான ஊராக தான் இருக்குன்னு பாருங்கள். இதில் பெருசாக ஆக்கள்னா இந்த கொஞ்சம் தூரம் போமா, இந்த சந்தையோட திரும்ப மட்டும் பார்த்தேன். பட் இன்னும் இவ்வளோ நாய் கிடக்கு. விட்டு கலைச்சா நல்லா அருமா. இங்கே பாருங்கள் எத்தனை நாய் இருக்குண்டு. நினைக்கிறேன் மேல் குடியேற்றப்பட்ட வீடுகளாக இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னால் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த சார் போங்க, எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி வீட்டு திட்டத்தை கட்டி வந்து குடியேற்றிருக்காங்க. தானே 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 அப்பா இப்போ தான்டா ஊரில் ஆக்களையே பார்க்குறேன். இவ்வளோ தூரம் வந்த பிறகு நேராக போனாலும் ஒரு கோயில் இருக்குது. அதில் ஒரு வீதியும் போகுது, அதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படியே. சரி, நாங்கள் இதோட இந்த காணொலியை அப்படியே திருப்பிட்டு போவோம் வந்த வழியாக. பார்த்தீங்களா, நம்மளோட எனிமி நம்மளை அட்டாக் பண்ண வருது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கேளுங்க. உங்களை நீங்கள் பைக்கில் போகும்போது நாய் துரத்தினா ஒரு காலமும் ஓடாதீங்க. பைக்கை விட்டு இறங்கி நிப்பாட்டி கல்லை மட்டும் தேடினீங்கன்னு வைங்களேன், அந்த நாய் எப்படி ஓடுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வியப்புக்குள்ளாயிருவீங்க. உசேன் போலோட வேகமாக ஓடும், அப்படி ஓடும் அந்த நாய். நாய்க்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு முஸ்பாத்திக்கு தடவுற ஒரு ஆள் மாதிரி, விளையாட்டு ஆள் மாதிரி, அதுக்கு அப்படி தான் நாங்கள் தெரியும். இதே இது நாங்கள் இறங்கினோம்னு வைங்க, பைக்கை ஸ்லோ பண்ணால் நாய்க்கு விளங்கி மேலாமரி திரும்பி நம்மளுக்கு இந்த அடிவில் போகுதுண்டு. அதனால் நாய் ஓடிடும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக். இப்படியான ட்ரிக்கெல்லாம் நான் மட்டும்தான் சொல்லுவேன். அதனால் என்னோடய சேனலில் வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் யார் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ வந்த வழியால் தான் போகிறோம். ஏன்னு சொன்னால் அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி, அதோட ஆக்களை பார்த்தா என்ன சொல்கிற பெருசாக இல்லை. இந்த கிராமம் மாதிரி கிராமத்தில் பெருசாக
சொல்கிற மாதிரி இல்லை, யாருமே இல்லை. பார்ப்போம் அப்படியே. இங்கே பாருங்கள், நாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் நாய் பரவாயில்ல, நல்ல நாய்கள். ஏன்னா துரத்தில் அதே மாதிரி துரத்தில் நாய் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்கள வீட்டு முதலாளி பக்கத்தில் அனுப்பேன். முதலாளியை பார்த்து ஒரு குசியில் தான் நம்மளை துரத்துறது. இப்படி சும்மா நிற்கிற நாய் துரத்தாது எங்களை. ஏண்டா தெரியும் எப்படியுமே அடிச்சுட்டு தான் போவான்ண்டு. திரும்ப திரும்ப ஆனால் இப்படியான பிரதேசங்களை வாழ்கிற மக்கள் என்ன இப்போ டவுனுக்கு போய் ஒரு பொருட்கள் வாங்குற அப்படின்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் போவாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க இந்தியாவில் இருக்க தமிழ்நாடு. சீரியஸாக எப்படி கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ ஒரு 28 கிலோமீட்டர் தள்ளி தான் டவுனுக்கு போகிறோன்னா கூட ரொம்பவும் யோசிப்போம். ஆனால் இந்தியாவில் இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 28 கிலோமீட்டர் ரொம்ப சாதாரணமாக போயிட்டு வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய தூரம் இல்லை. ஆனால் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தூரம். என்னது 28 கிலோமீட்டரா, பைக்கில் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதை இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணாமலை வந்தாலும் இந்த பைக்கில் போய் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க. இப்போ நாங்கள் இந்த ரோட்டிலே நேராக போனோம்னா கீரிமலைக்கு போகலாம். கீரிமலைக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த கீரிமலை கோபுரம் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் கீரிமலைக்குள்ளேயே போகலாம். அப்படியே கீரிமலைக்குள்ளால் போயிட்டு கோயிலையும் பார்க்கலாம். ஒரு பாட்டு நம்ம மைண்டில் செட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பாட்டு பேக்ரவுண்டில் போயிட்டே இருக்கும். கீரிமலை நகுலேஸ்வரம். இந்த ஆலயத்தை பற்றி நான் தனியாக வீடியோ சேனலில் பதிவேற்றிருக்கேன். பார்க்காதாக்கள் சேனலில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் வந்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், அதாவது பொது பேருந்து நிலையம். அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டிடுவோம். சிலம்பதாயம் செய்கிறாங்க இங்கெல்லாம். இதெல்லாம் பாதுகாப்பு படையினர் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற கடைசி பேருந்து நிலையம். இது பக்கத்தில் ஒரு உணவகம் இருக்குது, அம்மாச்சி உணவகம்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த அம்மாச்சி உணவகத்துக்கு வந்தோம். நான் முதல்ல சைக்கிளில் வரும்போது இந்த கடையில் வேலை செய்கிற ஒரு அக்கா தான் எனக்கு வந்து தம்ப்லைன் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோலாம் பிடிச்சி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களையும் மீட் பண்ணி காய்ச்சிட்டு அப்படியே நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் இதில் இடது பக்கத்தால் போகணும். இதுதான் அந்த கீரிமலை கோயில், உங்களுக்கு தெரியும். இந்த பக்கத்தால் போனால் நாங்கள் வந்து மாதங்களுக்கு போகலாம். ஸோ அப்படியே நாங்கள் இனி போவோம், பிரச்சனை இல்லை. இங்கே நிறைய பேருந்துலாம் இருக்குப்பாங்க. இதுதான் அந்த கீரிமலை கோயில். பைக் இந்த ஐயாட்ட கேட்போம், இது எங்கே போகுதுங்க ஐயா, இந்த ரோட் எங்கே போகுது? எனக்கு இந்த இடத்த பற்றி சொல்லுவீங்களா? கீரிமலை இந்த இடத்துல வரலாறுகள் எந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் இந்த சரியா வாருண்ணா. அட பாவிகளா, என்ன தெரியுமாம்மா சொல்கிறாங்க, இங்கே இந்த பொடியங்கள் வந்து வீடியோ இருக்க ஒரு ஏண்டா இப்படி செய்கிறீங்க என்னென்னு சார். ஒரு சில யூடியூபர்ஸ் வருவாங்களாம், வந்துட்டு வீடியோவில் வரும்போது நாங்கள் வந்து ஒரு டிவி சேனலில் வேலை செய்கிறோம், உங்களோட முகம் டிவியில் வரப்போகுது அப்படி சொல்லி தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்களாம். அப்போ இவங்க என்ன டிவின்னு சொன்னால் ஒரு சில ஃபேமஸான டிவிகளை சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறதாம். பிறகு தாங்கள் அந்த டிவியில் பார்க்குறதுன்னா தாங்கள் வாரது இல்லையாம். பிறகு தான் நான் யாராவது வெளிநாட்டில் இருக்க ஆக்கள் யாராவது சொல்லுவாங்களாம், இப்படி உங்களை யூடியூப்பில் ஒரு பொடியை எடுத்து போட்டிருக்கான்
பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களாம். சொல்லும் போது அவங்க டிவி சேனல் தான் நாங்கள் நினச்சி காய்ச்சி நாங்கள் அப்படி இப்படிலாம் நிறைய என்ன சொல்கிறது வீடியோ எடுக்க வரல் போய் சொல்லி வீடியோ எடுத்திருக்காங்க. டிவின்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஐயா சொல்கிறேன் என்னென்னா, தம்பி எங்களுக்கு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, ஆனால் உண்மையை சொல்ல எடுக்கலாம் தானே. எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தகவலை கட்டிட்டு போகிறீங்க, அதை வந்து நீங்கள் எதில் போடுறீங்களோ தெரியாது, நாளைக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்து நாங்களும் முகம் கொடுக்கணுமெண்டு அந்த ஐயா சொல்கிற விதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு இதில் ஒரு ஸ்கூல் இருக்குது என்னென்னு சொன்னால், அதனால தான் அந்த துண்டையும் நான் பதிவேற்றலைன்னு சொன்னால் அது சரியில்லை தானுங்க. அது வந்து அவங்க நம்மளை நம்பி சொல்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருந்தது ஹெல்மெட்டில். பட் நான் அதை போடலை, நம்மளை நம்பி கேட்கும் போது அதை போடுற சரியில்லை. அதோட வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரியலைங்க. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அவங்கள்ட்ட கேட்பேன் முதலாவது, நான் இதான் எப்படி தான் வீடியோ எடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஒரு மைண்ட் செட் தான். விருப்பப்படாதாக்களை வீடியோவில் இழுத்து வச்சு நான் போடுறதுக்கு விருப்பப்படுறதில்லை. டிவி சேனல் நல்ல ஜோக் தானே, எப்படியெல்லாம் வாழ்கிறாங்களே. சரி, என்ன அது அவங்களோட விருப்பங்கள், அவங்களோட சிந்தனை. கிராம உஸ்தோஸ்தர் நகுலேஸ்வரம், இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நகுலேஸ்வரம், அந்த கோயில்ற பேர் நகுலேஸ்வரம் கீரிமலை. இது பார்த்தீங்கன்னா 768 சுண்ணாகமுடாக நகுலேஸ்வரத்துக்கு வருது. பஸ் தான் அதில் நிற்கிது. பஸ்ஸில் இது வந்து மினி வேன் அந்த ஏதோ சொல்லுவாங்க அது. ஸோ யாழ்ப்பாணத்தில் அதிக அளவில் வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுற ஒரு போக்குவரத்து சாதனம், போக்குவரத்து வாகனம் என்று கூட சொல்லலாம். இதோ உண்டு. அதில் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையிலேயே வந்து வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். நானும் இப்படி தான் எங்களை கிட்ட போட்டிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, வாழை மரம் அதிகமாக இருந்தால் நம்ம அதிலேயே வந்து வேலியை போடலாம். இதில் வந்து காசு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மள அந்த வாழை மரத்தை சுத்தமாக வந்து வச்ச மாதிரியும் இருக்கும் தோப்பை. அதை வந்து நம்மளோட வேலிக்கும் பயன்படுத்தினா என்ன சொல்கிறேன், எங்களோட சூழலுக்கும் வந்து எந்த விதமாக பாதுகாப்பு இருக்காது, காசு செலவு இல்லை, எல்லாம் அப்படி. நல்ல நல்ல பெரிய பெரிய வீடுகள் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், கும்புருட்டப்பு இருக்கு. ஓ, டிவி சேனல் நல்லா இருக்குண்ணே. டிவி சேனல் ஐடியா நானும் யோசிக்கிறேன். நான் எப்படிறாந்து நான் போய் அவங்களோட கைச்சன் ஐயா, இப்படி இந்த மக்களோட வாழ்வியல் என்ன மாதிரி, அவங்களோட வருமானம் என்ன தொழில்கள் செய்வாங்க, பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது, ஆலயங்கள் என்ன மாதிரி, அதில் சிறப்பான ஆலயம் எது, அந்த ஆலயத்தில் திருவிழாக்கள் என்ன மாதிரி நடக்கும். ஸோ இதான் வந்து நான் கேட்குற ஒரு சாதாரணமான கொஸ்டின். அதை தாண்டி வந்து ஐயா வீட்டில் எத்தனை பேர், ஐயா இன்னைக்கு சமைச்சிட்டிங்களான்லாம் நான் கேட்குறதில்ல. ஐயா சமைச்சார சாப்பிட்றாங்கிறது அவருடைய இன்ப துன்பங்கள் தானே. நம்ம வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகக்கூடாது. மேலோட்டமாக பொதுவான கேள்வியில் கட்டிட்டு வந்துடுவேன். ஆனால் டிவி சேனல் என்று சொல்லிட்டு பரவாயில்ல, இன்னும் அவங்களுக்கும் நம்ம இதில் நேராகவே போகணும். நேராகவே போனால் தான் வந்து வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கலாம், இல்லை அந்த இடத்துக்கு போகலாம். என்னோட தொடர்பு கொண்டு இந்தந்த இடங்களை பதிவேற்ற சொல்லி கேட்ட அந்த அண்ணனாக்களுக்காக நான் வந்து இந்த இடங்களெல்லாம் பதிவேற்றிட்டேன். அதேமாரி உங்களுக்கு எதுவும் யாழ்ப்பாணத்தில் இடங்கள் பதிவேற்றணும் என்று சொன்னால் நான் வந்து பதிவேற்றுவேன். அந்த காணொலி எப்படி பதிவேற்றணும் என்று நீங்கள் சொன்னாலும் நான் அதே மாதிரி பதிவேற்றுவேன். எனக்கு அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். பிறகு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில இதுகள், அதாவது சில பேர் வந்து யுத்த பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பேச சொல்கிறீங்க. நான் பேசலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, நாங்கள் உள்நாட்டில் இருக்கிறோம், அது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் தான் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் பேசுகிற அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு கூட எங்களை வந்து தூக்கலாம். அதனால் வந்து சில சொற்பிரயோகங்கள், சில இடங்களில் வந்து நாங்கள் ரொம்பவும் கவனமாக தான் பேச வேண்டியிருக்குது. அதனால் வந்து இப்போ நாங்கள் என்னென்னா சில தோட்டங்கள் அங்கெல்லாம் மரவழி வச்சுருக்காங்களா, ஆக்கள் குறைவு தாங்க இந்த இடங்களெல்லாம் உண்மையாகவே சீரியஸாக. ஆனால் தோட்ட பிரதேசம் தான். இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் வெங்காயம் வச்சுட்டாங்க. பைக் ரிசர்வில் விழுந்துட்டு நீ நம்ம நேராக வீட்டை போட மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும்.
டிவி சேனல், கும்புரு டப்புரு டிவி சேனல், கும்புரு டப்புரு டிவி சேனல். ஸோ நாங்கள் அப்போ தான் போன ரோட் தண்ணியிலே வந்து நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் போகணும். அதுக்கு முதல் இங்கேருந்து வலது பக்கமாக திரும்பி போகணும். அதுக்கு முதல் இப்போ எங்கே ஏடிஎம் இருக்குது, எங்கே பெட்ரோல் செட் இருக்குன்னு ஒரு மெப்பில் பார்த்துருவோம். நிறைய பேருக்கு தெரியாது, மெப்பில் வந்து நீங்கள் ஏடிஎம் என்று சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஏடிஎம்லாம் காட்டிடும். ஸோ பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இங்கேருந்து வலது பக்கம் திரும்பினா பண்டத்தரிப்பு வரும். பண்டத்தரிப்பில் வந்து ஏடிஎம் சென்டர் இல்லை, வட்டுக்கோட்டையில் தான் இருக்குது. ஸோ பண்டத்தரிப்பை தாண்டி நாங்கள் வட்டுக்கோட்டையில் போய் ஏடிஎம்மில் காசு எடுப்போம். இந்த வழியால் தான் நாங்கள் வந்தோம். இந்த வழியாக நேராக வந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தொல்புரத்துக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து தெல்லிப்பளைக்கு போயிட்டோம். இந்த வழியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் சில முக்கியமான இடங்களும் இருக்குது தான், இல்லைன்ட்டு இல்லை. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது பண்டத்தரிப்புக்கு போகிற வழி தான் இதெல்லாம். இந்த இதில் போட்டிருக்கான் பாருங்கள், அராலி 12 கிலோமீட்டர். ஓஹோ, அராலி சண்டிலிப்பாய். அராலிக்கு 11.8 கிலோமீட்டர், சங்கிலிப்பாய்க்கு 4.8 கிலோமீட்டர். இதால் போனால் தான் சண்டிலிப்பாய் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ இதால் வலது பக்கத்தால் போகணும். இந்த சந்தியால் திரும்பி நம்மனா சரி. இதெல்லாம் சைக்கிள் கடைகள், யாழ்ப்பாணத்து சைக்கிள் கடைகள். இது வந்து இளவாலைங்க, இளவாலையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான் இது. இளவாலை என்னத்துக்கு பிடிச்சாங்க? ஓவர் ஸ்பீடோ? இந்த ஒரு பார் இருக்குது தானே, இப்போ நீங்கள் ஏதாவது இந்த இதில் பாருங்கள், ஒரு லிக்விட் இது இருக்குது, ஒரு பார். அந்த பார் இருக்குது தானே, அந்த பார் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து, அந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம், அதாவது 1 கிலோமீட்டருக்கு அங்காலையும் இங்காலையும் ரொம்ப அவதானமாக போகணும். என்ன சொன்னால் அதுதான் வந்து எங்களுக்கு, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம். பைக்கில் போகிற ஆக்களாக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி வேறு வாகனத்தில் போகிற ஆக்களாக இருக்கட்டும் சரி, ரொம்ப அவதானமாக போகணும். அந்த இடங்களை நாங்கள் முடிஞ்சளவு பாதுகாப்பாக போய் சேர்ந்துட்டாலே போதும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க மேலே தப்பு இல்லாட்டியும் அந்த நிலைமையில் எங்கள் மேலே தான் தப்பு போடுவாங்க. அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்து செய்யணும். பண்டை தரிப்பு இங்கே பாருங்க, அம்மா கண்டெல்லாம் விற்கிறாங்க. பிரான்பற்றி 1.8, அராலி 9.9 கிலோமீட்டர். இல்லை, நம்ம இதால் நேராகவே போகணும். இது வந்து பண்டை தரிப்பில் இருக்கிற நகரப்பகுதி, டவுன் என்று கூட சொல்லலாம். கடை தொகுதிகள் தான் இது பண்டை தரிப்பு. இதில் ஒரு பாடசாலை வரும், முன்னுக்கு ஒரு பெட்ரோல் செட்டும் வருமாண்ணே. அராலி ஸோ இப்போ நாங்கள் இதால் இடது பக்கத்துக்கு போகணும். இதுதான் பண்டை தரிப்பு சந்தி. பாடசாலை இது பண்டை தரிப்பு ஹை ஸ்கூல்.
ஸோ அதை தாண்டி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் பண்டை தெரிப்ப. இதில் சில முக்கியமான கோயில்கள் பார்த்து நான் வரும்போது நான் அதையும் அப்படியே காட்டிட்டு போயிடுறேன். இந்த இதில் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு கலரில். அம்மோய் வண்டு வந்து அடிக்குது. இதெல்லாம் வயல் செய்கிற பிரதேசங்கள் பாருங்க. இதுதான் இந்த கோயிலுக்கு போகிற முகப்பு. புதுசாக வந்து கட்டி கொண்டிருக்காங்க. ஆனால் என்ன கோயிலுன்னு உண்மையாக தெரியல. தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனி நாங்கள் கொஞ்சம் வேகமாக போனால் நல்ல மாதிரி தோணுது. இதுவும் பண்டை தெரிப்பு தான். அராலி காரைநகர் யாழ்ப்பாணம். அராலி பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.2 கிலோமீட்டர், காரைநகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14.6 கிலோமீட்டர், யாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னா 1.310 கிலோமீட்டர். 3.10 வராது, 3.10 கிலோமீட்டர். அட இது இந்த இடங்க சித்தங்கனி சந்தி. இது உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் விஷயம் சொல்கிறேன். கூகுள் மேப்பில் போயிட்டு இதில் நம்ம நிற்கிற லொக்கேஷன்லேருந்து ஏடிஎம்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்கெங்கே இடத்துல ஏடிஎம் இருக்குன்னு சொல்லி காட்டிடுவாங்க. நாங்கள் நிற்கிற ரோட்டில் இருந்து இந்த சித்தங்கனி சந்தின்னு சொல்கிற இடத்துல இருந்து இடது பக்கமாக திரும்பி போனோம்னு சொன்னால் சம்பத் பேங்க் வரும். ஆனால் அதுக்கு முதல்ல இப்படி பழுதா போன ரோட்டு வரும். அதை தாண்டி நாங்கள் போனால் தான் இந்த வெற்றி அடையலாம். இப்போ இந்த ரோட்டாலே நாங்கள் போனோம்னு சொன்னோம் சம்பத் பேங்க் போகலாம். அங்கே தான் நான் போகிறோம். நாங்கள் சங்கானைக்கு இப்போ சங்கானைன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.